Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா how to type Tamil in Android, how to type Tamil in WhatsApp. இந்த மாதிரி क्वेश्चंस பாத்தீங்கன்னா YouTubeல ஆகட்டும் சரி, Googleல ஆகட்டும் சரி நிறைய பேர் சர்ச் பண்றாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தவறான சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி தமிழ் வந்து கரெக்ட்டா டைப் பண்ண முடியாம சிரமப்படுறாங்க. இந்த வீடியோ மூலமா நீங்க ஈஸியா தமிழ் வந்து டைப் பண்ண முடியும் உங்களோட Android phoneல. அதுக்கு நீங்க என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணனும்னா Google Indic Keyboard அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணனும். இது வந்து அபிஷியலா Google டெவலப் பண்ணது. ஃபர்ஸ்ட் வந்து Play Store ஓபன் பண்ணிக்கங்க. Play Store ஓபன் பண்ணிட்டு Google Indic Keyboard அப்படினு சர்ச் பண்ணுங்க. நான் சர்ச் பண்றேன். கீழ பாத்தீங்கன்னா சஜஷன்ல அதுவே காமிக்கும். Google Indic Keyboard சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 21.25 MB வருது. இப்போ பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓபன் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸ்டெப் 1 வந்து டன் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸ்டெப் 2ல பாத்தீங்கன்னா உங்களோட இன்புட் மெத்தட் டிஃபால்ட் இன்புட் மெத்தட் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். டிஃபால்ட் கீபோர்டு எது அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா என்னோட ஃபோன்ல ஜிபோர்டு இருக்கு. ஜிபோர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்கிலீஷ் அண்ட் இண்டிக் லாங்குவேஜஸ் அப்படிங்கற இந்த Google Indic கீபோர்டு வந்து டிஃபால்ட்டா சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு செட் பர்மிஷன்ஸ். பர்மிஷன்ஸ் வந்து சில பர்மிஷன்ஸ் நீங்க எனேபிள் பண்ணனும். கான்டாக்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாமா அப்படினு கேக்குது. ஓகே அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு அனானிமஸ் டேட்டா வந்து சென்ட் பண்ணலாமா அப்படினு கேக்குது. ஓகே அக்செப்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்லைட் பண்ணுங்க. ஸ்லைட் பண்ணீங்கன்னா ரெடி டு கோன்னு வந்துரும். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணீங்கன்னா இது பாத்தீங்கன்னா தீம் ஆப்ஷன் காமிக்கும். டார்க் மோட் இருக்கு, ப்ளூ கலர் கீபோர்ட் லேஅவுட் இருக்கு, ரெட் கலர் கீபோர்ட் லேஅவுட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கீபோர்ட் லேஅவுட்ஸ் இருக்கு, தீம்ஸ் இருக்கு. நீங்க எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு டிஃபால்ட்டா ஒயிட்டே சூஸ் பண்ணிருக்கேன். டிஃபால்ட் தீமே சூஸ் பண்ணிருக்கேன். கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா கீபோர்டோட செட்டிங்ஸ்க்குள்ள போயிருக்கு. இந்த செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்புட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல போனீங்க அப்படின்னா டபுள் ஸ்பேஸ் ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டபுள் ஸ்பேஸ் விட்டா ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வேர்ட் சஜஷன்ஸ். அடுத்த வேர்ட் சஜஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா காமிக்கும். அதை ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்க வேணா. ஆட்டோ கேப்லிசேஷன். ஒவ்வொரு வேர்டுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேபிட்டலைஸ் ஆகும். அது வந்து நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஸ்பெல் கரெக்ஷன் இருக்கு. எனேபிள் கிளைட் டைப்பிங் இருக்கு. கீபோர்டில் பாத்தீங்கன்னா கிளைட் டைப்பிங் இழுத்து அப்படியே ஒரு விட்டிங்கன்னா அதுவே டைப் ஆகும், ஓட் டைப் ஆகும். அப்புறம் ஷோ சஜஷன்ஸ் இருக்கு. ஆட்டோ ஸ்பெல் கரெக்ஷன், ஆட்டோ ஸ்பேஸ் இன்சர்ஷன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். டிஃபால்ட் இது எல்லாமே ஆன்ல இருக்கும். உங்களுக்கு வேண்டாங்கிற ஆப்ஷனை ஆஃப் பண்ணிக்கலாம். வேணுங்கிற ஆப்ஷனை வந்து திரும்பி எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீபோர்ட். கீபோர்டில் பாத்தீங்கன்னா தீம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. தீம்ல உள்ள போனீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நிறைய கலர் தீம்ஸ் வருது. உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிளாக் சூஸ் பண்ணா இப்படி வரும். ரெட் சூஸ் பண்ணா இப்படி இருக்கும். கிரீன், இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சவுண்ட் ஆன் கீ பிரஸ். ஒவ்வொரு கீ பிரஸ் பண்ணும்போதும் சவுண்ட் வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. இல்லை வேண்டாம்னா இதை ஆஃப் பண்ணிடுங்க. வைப்ரேட் ஆன் கீ பிரஸ். கீ பிரஸ் பண்ணும்போது வைப்ரேட் வந்துட்டு இருக்கு, அதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கங்க. இல்லை உங்களுக்கு வைப்ரேட் வேணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணிக்கலாம். பாப் அப் ஆன் கீ பிரஸ். நீங்கள் டைப் பண்ணுறது வந்து மேலே பாப் அவுட் வந்துட்டே இருக்கும். அந்த பாப் அப் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் வச்சுக்கங்க. இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கங்க. தென் ஷோ வாய்ஸ் இன்புட் பட்டன். வாய்ஸ் இன்புட் பட்டன் வந்து உங்கள் கீபோர்டில் ஷோ ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கட்டும். இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கங்க. ஸ்விட்ச் டு அதர் இன்புட் மெத்தட்ஸ். நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது வேற கீபோர்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியாமல் மிஸ்டேக் ஆகி கைப்பட்டு வேற கீபோர்டு போயிட்டு இருக்கும். அப்படி போகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கங்க. எமோஜி வித் ஃபிசிக்கல் கீபோர்ட். உங்களுக்கு எமோஜி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஆன்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீபோர்டு ஹைட். கீபோர்டு ஹைட்டை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம், டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங். ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்கோட ஸ்பீடு இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் ஸ்ட்ரோக் வித் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் டிக்ஷனரி. உங்களோட பர்சனல் டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் வந்துடும். தென் அதர்ஸில் போனீங்கன்னா ஷோ ஆப் ஐகான். உங்களோட லான்ச்சரில் வந்து இந்த Google Indic கீபோர்டோட ஐகான் வந்து ஷோ ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டோட செட்டிங்ஸ். ஓகே, இப்போ நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நோட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு புது நோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ABC அப்படிங்கிறதுல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கீபோர்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டைப் ஆகுது. இப்போ நான் தமிழ் டைப் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு லாங்குவேஜ் ஐக்கானட் இருக்கு. நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும். கிளிக் பண்ணீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை லாங்குவேஜஸும் காமிக்கும். இப்போ நம்ம தமிழ் தான் நமக்கு தேவை. ஸோ தமிழ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா 2 கீபோர்ட் லேஅவுட் காமிக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுதுக அப்படின்னு தங்கிலீஷில் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே தமிழில் எழுதுகன்னு இருக்கும். இன்னொரு கீபோர்ட் லேஅவுட்டில் எழுதுக அப்படின்னு மட்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் கீபோர்ட் லேஅவுட் எதுக்கு அப்படின்னா நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது தமிழில் கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு தமிழ் கீபோர்டாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க இந்த மாதிரி தமிழ் லெட்டர்ஸ் காமிக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு லெட்டராக டைப் பண்ணணும். அம்மா அப்படின்னா மா போட்டுட்டு தென் வந்து இம் போட்டு மறுபடியும் மா போட்டு
கால்ட் வேணுமா ஓகே இப்படி டைப் பண்ணணும் அம்மா அப்படிங்கிறத. இல்லை நான் வந்து தங்கிலீஷில் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா மறுபடியும் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எழுதுக அப்படிங்கிற இந்த கீபோர்ட் லேஅவுட் போயிருங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கீபோர்ட் லேஅவுட் காமிக்கும். இப்போ நான் அம்மா அப்படிங்கிறத வந்து AMMA அப்படின்னு டைப் பண்ணால் அம்மா நான் வந்துடுது. வணக்கம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வணக்கம் அப்படிங்கிறது வந்துடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் சஜஷன்ஸும் காமிக்கும். வணக்கம் நண்பர்களே அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு காமிக்கும். இந்த கீபோர்ட் மூலமாக நீங்கள் ஈஸியாக தமிழ் வந்து டைப் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோனில். இந்த கீபோர்ட் பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் நீங்கள் தமிழை டைப் பண்ணி அனுப்பலாம். வாட்ஸ்அப்லையும் தமிழ் ஈஸியாக டைப் பண்ணி அனுப்ப முடியும். இந்த வீடியோ சம்பந்தமான ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.